செல்வ அபிராமரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை பகுதிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதங்களை ஆசீர்வதிங்கப்பா, துதிவாதிகளை ஆசீர்வதிங்க, பாடல் பகுதிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 24 ஆண்டுகளாக இந்த சபையை நடத்தி 25வது ஆண்டுக்குள்ளாய் கடந்து வர போற இந்த சபையை நீங்க இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாய் புதிய ஜனங்கள், புதிய ஆத்துமாக்கள் இந்த சபையில் வந்து ஆராதிக்கத்தக்கதாக வந்த ஜனங்களிடம் தடைகள் எடுத்துப்படும்படியாய் ஆண்டவரே, விசுவாசனால் தடைபட்டு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினால் உடைவதாக ஆண்டவரே. அப்பா, ஜனங்களை இந்த இடத்தில் அழைத்து வரும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆவியானுடைய வல்லமை ஆண்டவரை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. விடுதலையோடு வந்து உண்மை ஆராதிக்கிற ஜனங்களாக அப்பா நீங்க மாற்றணுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படியாக செய்யறதுக்காக நன்றி. இந்த சபையை நடத்துகிற போதர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதுக்கு ஒத்தாசையா இருக்கிற பிரயாசப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையை இன்னும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திரளாய் இந்த சபையில ஜனங்கள் பலிக்கு பிறக்கத்தக்கதான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த ஆராதனை முற்று முழுதாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனை ஆசீர்வதிங்கப்பா. முடியும் வரையிலும் ஆவியாண்ட பிரசன்னம் கூட இருந்து நடத்தோடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியா இந்த டென்மார்க் தேசம் பூராக நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த ஸ்கandinavia தேசம் வந்து நடந்து முடிந்த ஆராதனைகள், நடக்க போற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசம் உங்களுடைய நாமம் மகிமைப்படுகிற ஆராதனையாக தேவன் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. இலங்கை, இந்தியா தேசங்களை நடந்து முடிந்த ஆராதனைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்படியாய் தகப்பனே, என்ன ஆண்டவரே, இந்த கனடா, அமெரிக்கா தேசங்களிலும் நடக்க போற ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் நடந்து முடிந்த ஆராதனைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. சூரியன் உதிக்கும் திசை வடக்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையிலும் என் தேவனுடைய நாமம் துதிக்கப்படுவதாக சொன்னபடியே ஆண்டவரே, இந்த நாள் பூராக ஆண்டவரே உடைய நாமம் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கண்டங்களிலும் ஆண்டவரே மகிமைப்பட்டதுக்காக நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழியிலும் அப்பா நாங்கள் வாழ்ற இந்த டென்மார்க் தேசத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த தேசத்தில் எங்களை தந்த எல்லா சகல உரிமைகளுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். உங்களுக்கு அடைக்கலம் தந்த இந்த நாட்டை நாங்கள் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேச தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அரச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பொருள்ல வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் வாழ்கிற எல்லா டென்னிஸ் மக்களையும் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழ் மக்களை ஆசீர்வதிக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீ பாதுகாக்கப்படும்படியா கொடுக்கிறோம் ஆண்டவரே. வரப்போற எல்லா அழிவில் ஆபத்திலிருந்து ஆண்டவரே இந்த தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும், ஐலண்டுகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்வீடன் தேசங்கள், நோர்வே தேசங்கள், பின்லாந்து தேசங்கள், ஐஸ்லாந்து நாடுகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, இந்த தேசங்களை பாதுகாக்கப்படும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்து விழாவி திரிந்த இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்தை நீங்க பொறுப்படுங்க. அந்த தேசத்தின் மேல் ஆவியானவரை அசைவாடுங்கப்பா. எத்தனையோ லட்சக்கணக்கான மனுஷ ரத்தங்கள் சிந்தப்பட்ட பூமியில் ஆண்டவரே மீண்டும் ஒரு யுத்தங்கள், பயங்கரவாதங்கள் தலை தூக்காதபடிக்கப்பா அந்த நாட்டை பாதுகாக்கப்படுங்க. அங்க இருக்கிற சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், இஸ்லாமியர்களுக்கு ஆண்டவரே ஒருவர் நேசிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. அவர்களை நீங்க நேசிக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் உங்களுடைய கருத்துக்களாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்தியா தேசத்தை நாங்கள் இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ற அந்த தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் தேவனை அறிகிற அறிவினால் அந்த ஜனங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாய் நாங்கள் இந்தியா தேசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பிறந்து வளர்ந்து உலாவி திறந்த தேசமாகிய இஸ்ரவேல் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. அமைதி சமாதானம் அந்த தேசத்துக்குள்ளாய்
கடந்து வரட்டும் அப்பா. சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் அந்த தேசத்துக்காக யுத்தம் பண்ணும்படியாய், அந்த தேசத்துக்காக நீங்க வழக்காடும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 7 ஜாதிகளை அழித்தப்பா ஆண்டவரே, அந்த கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு நீங்க சுதந்திரமாய் கொடுத்தீங்களப்பா. மீண்டும் சத்துருக்களால் வருகிற எல்லா அணிவிலிருந்து நாசமோசங்கள் இருந்து தேசத்தை பாதுகாக்கப்படுங்க. அமைதி சமாதானம் இந்த தேசத்துக்குள்ளாய் கடந்து வரட்டும். இந்த பலஸ்தீனத்துல நடக்கிற யுத்தங்கள் ஆண்டவரே, லெபனான்ல நடக்கிற யுத்தங்களை ஓய்வு பண்ணியப்பா ஆண்டவரே, இந்த தீவிரவாதிகள் மனம் திரும்பி ரட்சிக்க வரட்டும் ஆண்டவரே. அங்க இருக்கிற யூத மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா முப்பட தளபதிகள் ஆண்டவரை ராணுவ பிரிகேடியர் கமாண்டர்மார்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த தேசத்துக்காக யுத்தத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு போர் வீரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, தடுத்து நிறுத்தி அமைதி சமாதானம் அந்த தேசத்துக்குள்ளாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டு சொன்னது போல ஆண்டவரே, அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற அநேக தேவ பிள்ளைகள் எழுப்புங்க, ஊழியர்கள் எழுப்பும்படியாய், மத்திய தேசங்களிலும் அமைதி சமாதானம் உண்டாகும்படியாய் ஆண்டவருடைய கருத்துக்குள்ளாய் நான் ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் சங்கீதம் 100வது சங்கீதத்தை வாசித்து அப்படியே நாங்கள் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். இது ஸ்தோத்திர சங்கீதம். சங்கீதம் 100வது சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலும் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளதாம். ஹல்லேலூயா. நாங்கள் மீண்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஒரு பாடலை பாடி அப்படியே நாங்கள் தொடர்ந்து செபா பிரதரிட நாங்கள் கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்முடைய நாமமே அல்லாமல் ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை அப்பா. ஹல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பாக முடங்குபட்டு சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஜாதிகளாலும் போற்றப்படுகிறவரே, எல்லா ஜாதிகளாலும் விரும்பப்படத்தக்க தேவனை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி பலி, நன்றி பலி,
செலுத்துகிறோம் சாமி. எங்களை கட்டளையிட்டு நடத்தும் நல்ல தகப்பனே, எங்கள் பிதாவே, பரலோக பிதாவே, பாடம் ராஜா, அன்பான தகப்பனே, எங்களின் நல்ல பிதாவே, இயேசு என்னும் தன் குமாரனை கொடுத்து எங்கள் இருதயங்களில் அழுக்கை நீக்கி நல்வழி காட்டி நன்மை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தகப்பனே, ஆவியானவரே, அசுத்தங்கள் எல்லாம் நீங்கி பரிசுத்தத்தில் எங்களை நிரப்பி நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியிலே எங்களை நிரப்பச் செய்து அப்பா பிதாவே இரக்கம் காட்டி எங்களை வழி நடத்தினீரே. இம்மட்டும் வழி நடத்திய நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும் சுவாமி. எங்களோடு இந்த திருச்சபை நிறையவும் நல்ல தகப்பனே, ஜாதி மதம் மொழி இல்லாமல் எல்லாரும் கூடும் பரிசுத்த ஆவியில் எங்களை நிரப்பும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். பாருங்க, பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று பார்க்கும். அதை அழுத்தாய் துதித்திடும் கூடும். என்னையேதாலும் நன்றி துதி கூறி பணிவேன் இறைவா. உந்தன் திருவுளம் படி என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். நீ சர்வவல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, உலகத்தை ரட்சிக்க வந்தவரே, என்னுடைய சொத்தை ரட்சிக்க வந்தவரே, எங்களை காண்பவரே, நாங்கள் உங்களை காணவும்
எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. எங்கள் வழிகள் எல்லாம் ஆண்டவரே உமது கிருபை நிரம்ப கர்த்தாவே எங்களை உமது வல்லமையில் தாங்கி இடைவிடாது காப்பாற்றும் அற்புதத்தின் தேவனே, நீர் அற்புதரல்லோ, நீரே அற்புதத்தின் தேவனாயிருக்கும் அற்புத ராஜாவே, உண்மையே ஸ்தோத்தரிக்கின்றோம் ராஜா. அற்புதரை நாம் சேர்ந்து பாடுவோமே. அல்லேலூயாவே. கர்த்தர் அற்புதர், அவரே அற்புதர், அவர் ஒருவரே அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் இயேசு அற்புதர். உலகத்தில் இரு கோடியும் எங்கள் இயேசு பெரியவர் உடனே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆரோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். ஆரோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அரைதர சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் பின்னாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன்
சந்தோஷ தூரமே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைகாலம் போடுங்கள். சந்தோஷ தூரமே சங்கீதம் பாடுங்கள், அற்புத 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 இயேசு அற்புத. அன்பின் வாழ்வை ஒருவரே அற்புதர். அல்லேலூயா. நம் இயேசு அற்புதர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிற அதிசயத்தின் தேவனே கர்த்தாவே, நீர் செய்த அதிசயங்கள் அளவே இல்லை ராஜா. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு அற்புதத்தை மாத்திரம் கற்றுக் கொடுக்கவில்லை, எங்களை காப்பாற்றுகிறேன் ராஜா. ஒவ்வொரு நொடியும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய நன்மை தீமை கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து எங்களை காப்பாற்றுகிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமல்ல கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சொந்தமான இடத்தை கொடுக்க எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர் கர்த்தாவே. எங்களை காக்கும் நல்ல தேவனே, எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தணும் சுவாமி. அதற்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, நீர் சர்வ வல்லவர் ராஜா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே நீர் எப்படி மார்க் 11:61-62 சொன்னீர் ஆண்டவரே, ஆசாரியவர் இயேசுவை நோக்கி நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறானா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வவல்லமை வலது பாரசத்திற்கேற்பதையும் வானத்தின் மேகங்களின் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, நீர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் ராஜா. கர்த்தாவே, நீர் வானத்திலிருந்து இறங்கி வருவதை நாங்கள் காணப்போகிறோம் சுவாமி. சீக்கிரத்திலே காணப்போகிறோம் கர்த்தாவே. எங்கள் பாவங்களையும் எங்கள் சாபங்களையும் எல்லாம் மன்னித்து எங்களை உம்மோடு கூட்டி செல்ல நீர் ஆயத்தப்பட்டிருக்கிறீர் ராஜா. இருந்தாலும் மனுஷர்களாக இருக்கும் எங்களுக்குள்ளே ஒரு பலகீனம் உண்டு ராஜா. பலகீனத்தை ஆண்டவரை நீ மாற்றி போட வல்லவராய் இருக்கிறேன். எங்களுடைய எல்லா பலவீனத்தையும் இந்த தூக்கி போட வல்லவராய் இருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த சபையிலே ஆண்டவரே, இந்த ஜபத்திலே ஆண்டவரே, எங்களுடைய பலவீன எல்லாவற்றையும் உரைத்து போட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு வழியிலே நாங்கள் நடக்க செம்மையான பிள்ளைகளாக எங்களை மாற்றப் போகிறீர் ராஜா. நாங்கள் நன்மை செய்யும் பிள்ளைகளாக எங்களை மாற்றப் போகிற நல்ல தகப்பனே. கர்த்தாவே, எங்கள் பலவீனங்களை நீர் அறிந்தவர், அவ்வளவையும் நீங்கள் பலப்படுத்தும் சுவாமி. எங்கள் பலவீனங்களை போக்கிவிடும் சுவாமி. உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே, என்னை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே, உன் பலகீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே, என்னை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்பவரே. பயப்படாதீங்க, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் காப்பாற்றுவேன் என்கிறே, நான் காப்பாற்றுவேன் என்கிறே. இயேசு கிறிஸ்துவே, உமதன்பு போதுமே. இயேசு கிறிஸ்துவே, உமதன்பு போதுமே. நாங்கள் அன்பிலே சிறந்தவர்களாய் உமதன்பை பெற்றுக் கொள்ளவே, பரிசுத்த சிந்தையுடனே வாழ
சொன்னவரே உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும் என்று சொன்னவரே என்னை பலப்படுத்தும் உன் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. பார்த்துருப்பாங்க நம்மை பலப்படுத்தும் இயேசு வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. என்னை பலப்படுத்தும் உன் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. நாம் பலமாக இருக்கிறோம், பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. என்னை பலப்படுத்தும் சுவாமி, பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. நம்மளை வழி நடத்த ஒரே ஒரு தேவனுக்கா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்ற இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நம்மளை வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்து என்ற நாமம் போதும். இந்த நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள், நீங்கள் சர்ப்பங்களை கரைகளில் பிடிப்பீர்கள், ஆனால் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. விஷத்துக்குரியது எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. அப்படிப்பட்ட நாமம், ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமம். இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மளை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் எந்த நேரமும் தோற்று போவதில்லை, நாம் எந்த நேரம் சோர்ந்து போவதில்லை, நாம் எந்த நேரமுமே நாம் எதிலையுமே குறைவாக போவதில்லை. அவர் அவருடைய மகிமையின் அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவர் நம்மை நிரப்புகிறார். நாம் அவரோடு இருக்கணும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நேரமும் நம்ம அறிந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் அவரோடு இருக்கிறோம். அவரோடு இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்பதை நாம் இந்த ஒரு ஆராதனைக்குரிய பாடல்ல சேர்ந்து பாடுவோமாக. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகில் ஒளியா அனைமே நமக்கு கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. ஹல்லேலூயா. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உண்மையை கண்டும் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்மார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே.
ஜெபிக்கும் மேய்ப்பனாகவே உம்மோடு இருக்கவே. ஐயா உம்மை ஆராதனை உலகில் ஒளியாய் மறைமை வளர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. எல்லா வெளிச்சம் கொடுக்கணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசன்னம் பண்ணணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசன்னம் பண்ணணுமே. கடினமான பாறை இதயம் உடைத்து கொடுக்கணுமே. கடினமான பாறை இதயம் உடைத்து கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. வார்த்தை என்னும் வாழை ஏற்றி நுட்பம் செய்யணுமே. வார்த்தை என்னும் வாழை ஏற்றி நுட்பம் செய்யணுமே. விசுவாசம் என்னும் ஏழையதால் இதாவை வெல்லணுமே. விசுவாசம் என்னும் ஏழையதால் இதாவை வெல்லணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகில் ஒளியாய் மறைமை அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவரே, வெளிச்சம் கொடுக்கணும் சுவாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருக்கு சபைக்கு வருகிறோம். வெளிச்சத்தை கொடுக்க எங்களை பிரகாசிக்கும் சுவாமி. ஆண்டவருக்கு நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அழைக்கிறோம் நல்ல தகப்பனை எங்களை பிரகாசிக்கும் சுவாமி. நாங்கள் ஒரு பிள்ளைகள் ராஜா, எங்களை ஏற்று பிரகாசிக்கும் நல்ல தகப்பனை. ஆண்டவரே, எங்களோட கூட இருந்த ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு கனவும் ஆண்டவரை பிரகாசிக்க செய்து ஆண்டவரே, உங்கள் அதிசயங்களை நாங்கள் கண்ட பிள்ளைகள் ராஜா. ஆண்டவரே, உங்கள் அதிசயங்கள் என்றென்றும் ஜனங்கள் காண ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் சுவாமி. இந்த நித்திய ஆண்டவரே, இந்த சபையிலே ஆண்டவரே நீங்கள் நித்தியமாக இருக்கணும் சுவாமி. கர்த்தாவே, இந்த அருமையான சபையை நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த அருமையான தருணத்தில் ஆண்டவரே உமது அதிசயங்களை அநேகர் காண செய்யும் ராஜா. இங்க தமிழ் மக்களும் மட்டுமல்ல, டானிஷ் மக்களும் வரணும் சுவாமி. அநேக ஜனங்கள் வரணும் சுவாமி. ஆண்டவரே, மொழி பிரச்சனை கிடையாது ராஜா. எங்களுடைய உலக பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆண்டவரே, இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆண்டவரை மனுஷனாக படைத்த அத்தனை பேருக்கு நீர் தகப்பன் ராஜா. கர்த்தாவே, எல்லாரையும் கூட்டி வரும் சுவாமி. இங்கிலீஷ்காரரை கூட்டி வரும். இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை மொழிக்காரர்களையும் கூட்டி வரும் சுவாமி. கர்த்தாவே, இந்த யூரோப்பிய தேசத்தில் உள்ள அத்தனை பேரை கூட்டி வரும் ராஜா. கர்த்தாவே, இது ஒரு விசேஷித்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக இருந்த ஆண்டவரை அதிசயங்களை காண செய்யும் சுவாமி. நீர் ஜீவனுள்ள தேவன் ராஜா. நீ ஒருவரே தேவன். கர்த்தாவே, உண்மையை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. கர்த்தாவே, எசேக்கியேல் 37:13 சொன்னீர் ராஜா. நான் உன்னை பிரேத குழியிலிருந்து எடுக்கும்போது வெளியாக்கும் போது நீ என்னை கர்த்தரென்று அறிந்து கொள்வாய் என்று சொன்னீர் ராஜா. கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவே, கர்த்தாவே, நீர் அதேபடி நீர் மார்க் 11:53-54 ஆண்டவரே, நீர் லாசருவே வெளியே வா என்று சொன்னீர். லாசரு வெளியே வந்தான், உயிரோடு வந்தான் ராஜா. அவனுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு 4 நாள் பிரேத குழியில் இருந்து அவனை வெளியே உயிரோடு மீட்டெடுத்த நல்ல தகப்பனே. நீர் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி ராஜா. அநேக ஜனங்கள் கண்ட தேவன் ஆண்டவரை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறார்கள் நல்ல தகப்பனே. நீர் பிரதட்சமான தேவன், அன்பான தேவன். நீர் அதிசயங்களின் தேவன். நீர் அதிசயம் செய்யும் நல்ல தகப்பன்.
அதிசயம் செய்யும் எங்கள் பிதா. நல்ல தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த அதிசயங்களை நாங்கள் ஏறெடுத்து உமது கண்களுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த அதிசயங்களை நாங்கள் இந்த பாடலில் நாங்கள் சொல்லி இந்த அந்த நேரத்தில் ஆண்டவரே உமது அதிசயங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே, அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் அற்புதங்கள் செய்கிற தேவன் நமக்குள்ளே வசிக்கிற எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நன்றி தகப்பனே. வந்து வரப்போகிற ஆண்டவரே உமது செய்தியை கொண்டு வரப்போகிற பாஸ்டர் ஈனோக் ஆண்டவரே, அவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆராதனை ஏறெடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு செல்வோமாக. நன்றி. Praise the Lord.